நாங்கள் இன்றைக்கு எனக்கு ஒரு
துன்பம் வந்தால் கவலைப்படுகிறோம், தனக்கு சந்தோஷம் வந்தால் கலைந்தா மகிழ்ச்சி அடைகிறோம் என்று வாழ்ந்த மனிதன். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறான் என்றால், என்னுடைய அடுத்த வீட்டுக்காரன் சந்தோஷப்பட்டால் எனக்கு பெரிய கவலை ஏற்படுகிறது, என்னுடைய அயல் வீட்டான் துன்பப்பட்டால் அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வாறு மனிதன் இந்த கோட்டை செவ்வாய் சந்திரனை கண்டு அவற்றில் கால் தரம் பதிக்க வைக்கின்ற மனிதன் இவன் நினைத்தான் கொள்ளுவான் என்று கவிஞர் கேட்கிறார். இன்றைக்கு போட்டி யுகம், எல்லாவற்றிலும் போட்டி, நானா நீயா என்ற விவாதம், ஆளையாள் பிடிச்சிருக்கின்ற காலம். இன்றைக்கு காலை எங்களுக்கு விடிந்ததும் ஒரு செய்தி வந்தது. இந்த கல்வி சமூகத்தினுடைய 100 விழாவை கொண்டாடுகின்ற பொழுது கோட்ட கல்வியிலே பணிபுரிகின்ற சிவலிங்கம் என்கின்ற ஒரு அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். நினைத்து பாருங்கள், கோவிலாமலை கொலை செய்த பொழுது அதற்காகவே பத்திரிகை ஈழநாடு வெளிவந்து எல்லா மக்களையும் பரபரப்பில் ஆழ்த்தி ஒரு கொலையை கண்டவுடன் மிக பாவ செயல் என்று தமிழ் மக்கள் முழுவதும் இழந்திருந்த காலம். அவ்வாறு ஒரு கொலைக்கு எதிராக சிறந்திருந்த மக்கள் வாழ்கின்ற தமிழ் பண்பாட்டை இன்றைக்கு பூசணம் அதிர்த்து மக்களுடைய பண்பாட்டை தகர்த்து வரும் வேடிக்கை மனிதனாக தமிழ் மக்களை ஆக்கி வைத்திருக்கின்ற அரசு செய்யாத இடம் என்னும் சாத்திரங்கள் என்பது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வு ஆகியிருக்கிறது. கவிஞர் மாவை கருதைகள் அவர்கள் சொல்வார்கள், கல்வரை வணங்குவீர் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு கல்வருடைய யுகம். இன்றைக்கு சுனாமி வந்தால் வாய்ப்பு, வெள்ளம் பெருக்கிறதால் வாய்ப்பு, ஊரில வறட்சி அழிவு வந்தால் வாய்ப்பு, இவ்வாறு உடல் குடியமர்ப்பு வந்தால் வாய்ப்பு, வசதி. ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் குடும்பம் கொள்ளுகின்ற அவலம்புகளுடைய நாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு செம்மணி என்று நாங்கள் முன்னர் அறிந்த பிரதேசம் என்னுடைய மக்களை புதைத்தெல்லாம். அந்த புதைத்த இடத்திலே இன்றைக்கு விதைகள் விருட்சம் ஒன்று எழுந்திருக்கின்றன. என்ன விளம்பர விருட்சங்கள்? அந்த விளம்பர விருட்சங்கள் இதை அறிவுறுத்துகின்றன. அல்தேசிய கொட்டைகள் என்று சொல்லப்படுகின்ற விருட்சங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய உதைக்கப்பட்ட உடல்களில் இருந்து திறந்திருக்கின்ற வியாபாரிகள் எங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டார்கள், ஆறுதல் அவர்கள் அழகாக சொன்னார்கள். பிரித்தானியர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலே சுழிபுரத்தினுடைய வரலாற்றை பற்றி சொன்னார்கள். அந்த காலத்திலே மக்கள் அதற்கு எதிராக யாழ்ப்பாண கல்லூரியிலே வருகின்ற போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து தன்னுடைய பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என கிளம் எழுந்த வரலாற்றை கொண்ட சுழிபுரத்திற்கு மாற்றினார்கள். இன்றைக்கு எங்களை ஆளுநர்கள் பிரிட்டிஷார் வெள்ளைக்காரர்கள் 500 வருடங்கள் ஆங்கிலேயர்கள் 500 வருடங்களாக அடிமைகளாக வாழ்ந்து அடிமை மனப்பாங்குவதாக வாழ்ந்த போதும் பிரித்தானிய காலத்திலே எதிர்க்கின்ற வன்மை, எதிர்க்கின்ற திறன் எங்களிடம் வாய்க்கப்பட்டது. மக்கள் என்பவர்கள் ஆளுமை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். ஆளுமை என்றால் என்ன? நான் விரும்புவதை கேட்பதற்கும் தெரியாததை அறிவதற்கும் கேட்பதற்குமான என்னுடைய தகுதி. இன்றைக்கு ஆளுமையற்ற ஒரு சமூகமாக ஒரு ரோபோக்களாக எங்களை ஆக்குவதற்காக இன்றைய கல்வி திட்டம் தேசிய கல்வி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு இணைக்கப்பட்டு நிர்வாகம் மட்டும் நடத்துவதை மட்டுமே இன்றைக்கு சாத்தியமாக்கி இருக்கிறார். எனவே இங்கே கிராமங்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல
அவருடைய தந்தை இந்த பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற போதே மரணமடைந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போதே மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். விருத்தாசலம் ஆசிரியர்கள் போய் அவருடைய மனைவிக்கு சொன்னார்கள், என்னவென்றால் மகேஸ்வரன் கொஞ்சம் வரத்தக்காரன், அதை டென்ஷன் எடுக்க சொன்னார். அப்ப அதை சொன்ன இதற்கு இந்த புறாமை என்று சொல்லி சண்டை போட்டார். அப்போ ஒருவருக்கு ஒருவர் இந்த நண்பர்களாக இருந்து அவருடைய ஆர்வம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற தவிப்பு, அத்தகைய அர்ப்பணிப்பு, மனித அறத்தை இந்த நாட்டிலே மாணவர்களிடத்திலே மக்களிடையே விதைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பு, இத்தகைய ஒரு பழைய பரம்பரையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய பண்பாடு இன்றைக்கு தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு மனப்பான்மையை இல்லாமலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கலாம். இன்றைக்கு மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை ரோபோவை உருவாக்கி ரோபோவுக்கு பயிற்சி கொடுத்து ரோபோ மூலம் உழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த ரோபோ தன்னுடைய 2 கரங்களை இவ்வாறு கொண்டு வருவதற்கே முடியாது. அதை செய்வதற்கு எத்தனை மில்லியன் உருவாக்குகிறது. மனிதன் மட்டும் 2 கரங்களுடன் மூளையுடன் பிறந்தவர் மனிதன். எனவே அவருடைய ஆற்றல் அவருடைய ஆளுமை இல்லாமல் பண்ணுவதாக இருந்தால் அவனை கல்வி அறிவு என்பவற்றில் இருந்து இலக்கி சிந்திக்கின்ற மனிதன் என்பதிலிருந்து இலக்கி அவரை ஒரு நுகர்வு பண்பாட்டில் நுகர்த்தடியில் அந்த மாட்டை கூட்டி வச்ச மாதிரி கூட்டி வச்சு அந்த நுகர்வுல வச்சு ரோட்டில சாய்ச்சி கொண்டு போற மாடுகள் மாதிரி எங்களை ஏற்பதற்காக இன்றைக்கு நவகொலைத்துவம் என்று சொல்லுகின்ற பின்கொலைத்துவம் என்று சொல்லுகின்ற 60 வருடங்களுக்கு பின்னர் சுதந்திரம் அடைந்த பின்னர் எங்களுடைய நாடு வெளிநாட்டாரின் தயவிலே வாழ்கின்ற இழந்து வாழ்கின்ற இழந்தும் உயிர் வேண்டி இழந்தும் உயிர் வாழ்வதற்கு வேண்டி கடந்து எழுத உலகியற்சியார் என்று வாழ்வர் பாடினார். பிச்சை எடுத்து வாழ்கின்ற நாடு அரசியலுக்கு வெளிநாடு ஆசிரியர்கள் நாங்கள் வாழ முடியாது. எனவே உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் பொழுதுண்டு செல்வார் என்கின்ற வள்ளுவருடைய வாக்குகள் பிழைத்திருக்கிறது, பொய்த்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் வெளியார் அரசாட்சி செய்த கொடுமையினால் இந்த கோடை வெயிலினால் அல்ல, வெளியார் அரசாட்சி செய்யும் சிறப்பே அதுதான் என்று மகாகவி வாழ்கின்றார். எனவேதான் இந்த வறட்சியை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாம் முடிவு பெற வேண்டும். வண்டி கவிஞர் சொல்லுவார், 2 நிமிடம் காற்றிலேயே வாழி காற்று என்றால் மூச்சு சுவாசிக்காவிட்டால் நாங்கள் வாழ முடியாது. 2 வாரம் தண்ணீரிலேயே 2 மாதத்துக்கு தீனியிலேயே நாங்கள் வாழ முடியாது. ஆனால் சிந்தனை இல்லாமல் சிந்தனை ஒவ்வொரு மாணவர்களை வாழ்க்கும் யுகம் என்று பார்க்கிறார். எனவே எங்களுடைய மக்களை சிந்தனை இல்லாமல் வாழ்வதற்கு ஆக்கப்பட்டு கருதுகிறோம். எனவே எங்களை ரோபோக்கள் ஆக்குவதற்கு ரோபோக்களை உருவாக்கி வேலை செய்வதை விட சிந்தனையற்ற ஒரு அடிமை சமூகத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அந்நிய வல்லரசுகள் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு தொலைக்காட்சி என்ற ஒன்றை எங்களுடைய வீடுகளிலே வைத்திருக்கிறோம். கொடுக்கிற கடவுள் கூடையை பிடித்துக் கொண்டு கொடுப்பார் என்று சொன்னார். கூடையை பிடித்துக் கொண்டு குப்பையை கொட்டுவது தலைவாசல் என்றாலும் பரவாயில்லை, விருந்தினர் வந்து விட்டுடும். இது படுக்கை அறையில இந்த கட்டிற்கு மேல வந்து கொட்டுடும். ரிமோட் கண்ட்ரோல் அமர்த்தின உடனே சித்தமிட்ட செய்கிறாரு. எப்படி அப்பா வளர்ச்சி சூழ்ச்சி செய்து எப்படி ஆளை இல்லாமல் படி சொல்லி அமெரிக்கலாம் வந்து சிந்திக்க செய்யும். இது எல்லாம் எங்க இருந்து வருது? அந்த குப்பை எங்க இருந்து கொட்டுவது? என்னுடைய தாய்க்கு நாடு, என்னுடைய கொக்குள் கொடி பாபு என்று சொல்லப்படுகின்ற பாரத தேசத்தில் இருந்து எழுதப்பட்டு இந்த பாரத தேசம் புண்ணிய பூமி என்ன சொன்னது? தமிழ் சினிமா எங்களை கல்யாணம் கட்டாயிருக்கும். அங்கேயும் வாராயம் தொழில் வாராயம் கொட்டி 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 இல்லாமல் இல்லாமல் பாரதம்
மக்கள் கல்யாணம் செய்யணும். அதுல இப்பத்தை அல்லது கூட்ட சாரி அந்த சாரி தான் இன்றைக்கு 25,000 அல்லது 30,000 இப்பத்தையும் அந்த விடயத்துக்கு தான் கல்யாணம். மற்றது மேற்கும் அந்த நன்கு மாதிரியே நான் இருக்கணும். இப்ப சூர்யானா மாப்பிள்ள சூர்யானாகி இருக்கணும். உங்களை தனுஷ் அல்லது இப்பத்தை பிரயாணம் தெரியாது அது மாதிரி இருக்கும். அப்ப எங்கிட்ட சின்ன ஜாமாரியோ கத்த ஜாமாரியோ அல்லது கண்ணம்மா மாதிரியோ பொன்னம்மா மாதிரியோ அண்ணம்மா மாதிரியோ நாங்கள் பார்க்கலாம். அந்த திரையில பார்த்து அதே கோப்பி பண்ணி அப்படி வாழ வேண்டும் சொல்லி நான் நீங்க நம்ப மாட்டீங்க. நன்றிரவு விடியப்பறம் 3 மணிக்கு ஒரு பொம்பளைய நான் காரில் ஏற்றி கொடுப்போம். மேக்கப் முடியல விட அடுத்த நாள் முடிய 7 மணிக்கு கல்யாணம் மேக்கப் பண்றது. அப்ப மேக்கப் பண்றதுக்கு அதுக்கு கொடுத்த காசு செலவு 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சத்துக்கு அவங்களுக்கு மட்டும் மேக்கப் பண்ணாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் அண்ணன் மாமன் மச்சான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் எடுத்து பேக்கேஜ் முழுவதுக்கும் மேக்கப். அதோட குடும்பத்தில் வந்து அஞ்சு அப்படி கொண்டு நாங்கள் பார்த்து பேசி போகணும். அஞ்சு வருவாங்க அநியாயம் வந்துருக்கு இது பாடு போகுது ஒரு தடவை சொல்லவே தான். அப்போ வந்து கல்யாணம். அப்ப இப்படி சினிமாவில வாழத பார்த்து ஒரு கதாநாயகனாரி வாழவனும் சொல்லுல பூசவனும் இலேத பூசவனும் அந்த சாதனால் இறங்குவனும் அந்த நகைகள் அவ்வளவு வேணும் என்று நாங்கள் இன்றைக்கு தென்னிந்திய சினிமாவில் ஒரு தனிமைகளாக வாழ்கிறோம். நான் இந்த சொல்லை மிகவும் நிதானமாக பார்க்கின்றேன். நாங்கள் வெளியே சுதந்திரமானவர்களாக செல்கிறோம். ஆனால் என்னுடைய சிந்தனை முழுவதும் தென்னிந்திய நச்சு கலையினுடைய தனிமைகள் எழுதப்படாத நிலைகள். சுந்தரர் சிவபெருமான் ஆட்சிந்தார் என்று சொல்ல கல்வி கற்று ஆழ்வழி பெற்ற மனிதர்களாக நாம் நிறுவுவதை வேண்டுகின்ற மனிதர்களாக மனித அறத்தை நாம் நிலைநாட்டக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே பழைய பண்பாடு எதிர் பண்பாடு புதிய பண்பாடு என்ற ஒரு நிலையிலே நாங்கள் மாற்றங்களை விரும்ப வேண்டும். சமூகத்தில் ஒரு அசல் இயக்கம் இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இன்பத்துக்காக வாழ்கிறோம், இன்பத்துக்காக போராடுகிறோம், இன்பத்துக்காக மரணத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற மியூசிக்கினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும். நாவுக்கரசர் பாடுவார், நாம் ஆற்றும் முடியலோம் நம்மை என்றோம் நரகத்தில் இடப்படுவோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று சுண்ணாம்பு நீக்கரையிலே அவரை அடைத்து வைத்திருக்கின்ற பொழுது கூட அவர் மாசுக்குள்ளையும் மாலைக்கு மாதிரியும் வீசுகிறவர்கள் வீடுகளிலும் பூசு வாழ்ந்தவை கோயிலையும் போவதை ஈசனில்லை இளையலை இல்லை என்று அந்த சிறை கூடத்தை பற்றி பாடுகிறார். நான் உண்மைக்கு மனம் வரும்போதே நாம் இந்த அநியாயமான காலத்தில் நாங்கள் எவ்வாறு கொல்லப்படாமல் இருக்கிறோம். இந்த அநியாயமான காலத்தில் நாங்கள் எப்படி சிறைக்கு செல்லாமல் இருக்கிறோம். இந்த அநியாயமான காலத்தில் நாங்கள் மனிதர்களாக வாழ்கிறோம் என்ற கவலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் பயத்தை தூக்கி நானும் அச்சமும் நாயகத்துக்கு வேண்டுமான சுதந்திர கல்வி பாரதியார் பாடினார். வெட்கப்படக்கூடாது, எதையும் வெட்கமின்றி குடித்து செல்லக்கூடிய வல்லமை வேண்டும். அச்சப்படக்கூடாது. இன்றைக்கு சிவலிங்கத்துக்கு நடந்தது நாளைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். இவ்வாறு நடக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவருமாக ஐயத்தை பாதுகாப்பில்லை கண்ணாடி அதையே சொல்லி அடுத்த நாள் போய் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஐயருக்கு நடந்தது தெரிவித்தாலே அது உங்களுக்கு நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம் என்பது இங்கே அடக்குமுறைக்கு ஆளப்படுகிறோம். எனவேதான் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் வாழ்வு, நம்முடைய தேர்ந்ததால் வேண்டும் இல்லை ஞாபகம் வந்தால் புறவே வேண்டும். எல்லோரும் தமிழ் சமூகம் ஒற்றுமைப்பட்டு வாழ வேண்டும். எந்த அநியாயம் வந்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பலம் வேண்டும். வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயமுற வாழ்வதற்கு என்று பாரதி பாடலை நாம் என்னுடைய நெஞ்சில் நிறுத்தி நிமிர்ந்து வாழப்பட வேண்டும். எனவேதான் அச்சம் தவிர வெட்கம் இல்லாமல் வாழ வேண்டும்.
வருத்தங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவ்வாறு எல்லாம் செய்ய சித்தியாகிறார். 10 விதமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். எனவே பரீட்சை சித்தி அறியாத 52 விதமான மாணவர்களுடைய என்ன பல்கலைக்கழகம் செல்ல முடியாத 38 அந்த மாணவர்களுடைய என்ன அப்ப மொத்தம் 90 விதமான மாணவர்கள் இங்கே அனுப்புகிறோம். எல்லோரும் நாங்கள் என்ன டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட் சொல்லித்தான் வரணும் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுகிறோம். ஆனால் மோட்சம் கிடைக்கிறது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற 10 விதமான. எனவே 90 விதமான மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகம் செல்ல முடியாது என்ற உண்மையான நிலைமையை உணர வேண்டும். எனவேதான் இந்த இடத்திலே பேராசிரியர் ஐலாசதி அவர்கள் சொன்னதை நினைவுபடுத்தி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். பேராசிரியர் கைலாசதி அவர்கள் வடக்கில் ஒரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு கட்டுரையை பல்கலைக்கழகம் 74ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய தாயகம் என்ற சர்ச்சையிலே அவர் எழுதியிருந்தார். அதே சொன்னால் ஒரு சூழலமான பல்கலைக்கழகம் தான் எவ்வாறு இருக்க வேண்டும். சிலர் தமிழ் பல்கலைக்கழகம் பெற வேண்டும் என்றார்கள், சிலர் இந்து பல்கலைக்கழகம் பெற வேண்டும் என்றார்கள். அதையே போட்டியாக்கி எங்களுக்கு அடிப்படைக்கு தென்னிலங்கை அரசாங்கம் பல்கலைக்கழகத்தை முழுக்காமல் சாட்டுப்போக்கு சொல்கிறோடு நிலைமையில் ஐலாசதி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதல் தலைவராக வந்தார். பூர்ண பல்கலைக்கழகம் மருத்துவ உலகம் இருக்க வேண்டும், பொறியியல் துறை இருக்க வேண்டும், விவசாய துறை இருக்க வேண்டும், சகல கலா எல்லா கலைகளும் கற்கக்கூடிய அதான் பூரண பல்கலைக்கழகம். ஆனால் பேராசிரியர் கைலாசதி அவர்கள் சொன்னார்கள், மிக முக்கியமான விஷயம் என்னுடைய யாழ்ப்பாணம் ஒரு குடாநாடு. இந்த குடாநாட்டிலே வாழ்கின்ற மக்கள் என்ன தொழிலை செய்கிறார்கள்? செம்மண்ணில் உள்ள பூமி எங்களுடைய யாழ்ப்பாண பூமி. எனவே செம்மண்ணில் எதை போட்டாலும் விளையும், நல்ல தோட்டக்காலை விளையும். எனவே விவசாயம் என்பது மிக முக்கியமானது. எங்களுடைய குடாநாடாக இருப்பதனால் இறால், மீன் போன்ற வளங்கள் உள்ள ஒரு பிரதேசம். எனவே மீன்பிடி தொழிலை நாம் விருது செய்யக்கூடிய கல்வியை உருவாக்க வேண்டும். என்னுடைய கற்பக கல்வி என்று சொல்வது பனை மரம். இந்த பனைமரத்தில் ஏறி சீவல் தொழில் செய்கிற தொழிலாளர்கள் கைவிட்டுக் கொண்டு வருகிறார். அதுல இப்ப 4000 பேர் தான் சீவல் தொழில் செய்கிறார். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அது செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறார். நான் கடந்த வாரத்துக்கு ஒரு வீட்டுக்கு செல்வது அவர் சொன்னார், ஆள் சீவல் தொழில் செய்கிறார். இந்த 12 வரப்பு வளரும், இந்த வீடும் இந்த பெரிய வளத்தை என்னுடைய பிள்ளைகள் பொறியியலாளர்களாகவும் இப்படி என்ன படித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு வந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த அவருடைய பிள்ளைகளாக ஒரு காலையில் இல்லையா 77ஆம் ஆண்டுக்கு முதல் எனக்கு தெரியும் நிச்சயமாக 1500 இந்த வெங்காய தோட்டம் செய்தவர்கள் காணி இல்லையா, மிளகாய் தோட்டம் செய்தவர்கள் வீடு கட்டினார். இன்னைக்கு ஒரு விவசாயி விவசாயத்தை செய்து வீடு கட்ட முடியுமா, வளம் கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு மீன்பிடி தொழிலாளி ஒரு மாளிகை அமைக்க முடியுமா? முடியாது. ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்று நான் தான் இந்த நாட்டின் முதலில் விவசாயி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு வரவேற்பு கொடுப்பார் அல்லது முதல்ல முடிய கொடுப்பார். அவருடைய கௌரவம் கிடையாது. எனவேதான் ஒரு விவசாயி கலையிலிருந்து வாழும், ஒரு மீன்பிடி தொழிலாளி கலையிலிருந்து வாழும், ஒரு சிறு தொழிலாளி கலையிலிருந்து வாழும். எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு உண்மையில் செழித்து வளரவும் அத்தகைய மூல அடிப்படையான மண்ணோடு உள்ள உறவு முறைகளை வளர்க்கக்கூடிய அபிவிருத்திக்குரிய கல்விகளை நாங்கள் இங்கே உருவாக்க வேண்டுமே தவிர அபிவிருத்தி வங்கி அல்லது வெளிநாட்டு பேர் முடியாத வங்கிகள் அல்லது வீட்டுக்கு வீடு இன்றைக்கு எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு கம்பெனிகளுடைய அடிமைகளாக நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் கம்பெனி கலைக்கிறதுக்கு கலைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கலைக்கிறது கலைக்கிறான். ஒரு வீட்டிலே ஒரு அறைக்குள்ள இருந்து
தம்பி இன்டர்நெட் பார்த்து கொண்டு இருப்பான், அம்மா அதை கொண்டு இருப்பான், தம்பி கெட்டியாக இருக்கா ஆட்சியில் நீங்க அப்ப இப்படி எங்களுடைய உணவுகள் சிலைந்து போச்சு. ஒன்று மட்டும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அம்மா, அப்பா என்ற உறவெல்லாம் சிலைந்து போச்சு. அதெல்லாம் அன்பு, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் என்பதையெல்லாம் முடித்து போட்டார். இன்றைக்கு அமெரிக்கனுடைய அல்லது மேற்கு ஏகாதிபத்தியனுடைய நவபடைப்புடைய அடிமைகளாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய படங்களை பிள்ளைகளை இந்த படைப்புகளை இன்றைக்கு சுவாமியார மாதிரி நாங்கள் பிள்ளைகளை படங்களை வச்சு அறுவடா சொல்லி பிள்ளைகளை கொண்டுறோம். இன்றைக்கு நாங்கள் செய்ய முடியும் பிள்ளைகளையெல்லாம் நினைச்சு போட்டிருக்கோம். அப்ப குடும்பத்தை சிதைச்சு, ஊழல் சிதைச்சு, மனிதாபிமானத்தை சிதைச்சு, இன்றைக்கு எங்களை நடுத்தெருவில் விட்ட இந்த நாராயணங்களை நாங்கள் நினைந்து எங்களுடைய கல்வியில் திண்ணை படிப்போம் என்று சொல்லி செய்த ஆர்வமானவர் எங்களுக்கு காட்டி தந்த திண்ணை படிப்புதான் எங்களுடைய வீடுகளை, இல்லங்களை கல்வி சாலையாக மாற வேண்டும். எங்கள் வீட்டிலே சாமியாரை இருக்குது, கழிப்பறை இருக்குது, படுக்கை அறை இருக்குது, விருந்தினர் அறை இருக்குது. ஆனால் புத்தக அறை இருக்குதா? இல்லை. எங்க வீட்டில் ஒரு நூலகம் இருக்குதா? இல்லை. எங்க வீட்டில் யாராவது புத்தகங்களை வாசிக்கிறோமா? இல்லை. பாட புத்தகத்தையாவது ஒன்றா படிச்சு பரீட்சை எழுதுகிறோம், டியூஷனுக்கு போறோம். முழு நேரம் இந்த குழந்தைகள் எல்லாம் பெரிய சுமைகளை சுமந்து 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 பெரிய முழங்களும் எழுதும் வளைச்சும் இந்த குழந்தைகள் என்ன ஆரோக்கியமான பிள்ளைகளாக வாழ்வது. எனவேதான் காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கல்வி கொடுக்கும், நல்ல பாட்டு, மாலை முழுவதும் ஆட்களுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பாருக்கு பாரதியார் பாடியிருக்கிறார். எனவே தயவுசெய்து பிள்ளைகளை நான் உங்கள் சுவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான். பின்னேரம் 4 மணி ஆன உடனே புத்தகங்களுக்கு எறியுவோம், எறிஞ்சு போட்டு போய் கிரவுண்ட்ல விளையாடணும். விளையாட மறக்கிற தாய் தகப்பன எதிர்த்து நில்லுவோம். எதிர்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஆளுமை வரும், உங்களுடைய உடல் மேல வரும், உங்களுடைய துணிவு வரும். எனவே பிள்ளைகள் இந்நேரத்தில் படிக்கக்கூடாது, இந்நேரத்தில் விளையாட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் காலம் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும். பாரதியார் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் விரும்பியதை செய்யவும், நல்ல ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாக வரவும், காதல் 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 கோயில் சாதல் 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 என்று சொல்வாங்க. உங்களுடைய அம்மாவிடம் அன்பு, உங்களுடைய அப்பாவிடம் அன்பு, உங்களுடைய அயலவர்கள் மீது அன்பு, உறவினர்கள் மீது அன்பு, மக்களிடத்தில் அன்பு கொண்ட நல்ல ஆளுமை பெற்ற பிள்ளைகளாக இந்த நாட்டில் நீங்கள் விடுதலை அறத்தை, ஜனநாயக அறத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்தமைக்காக மிக 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 நன்றிகள். பெரியவர்கள் உங்களை அறிஞர்கள் நன்றி